ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வனஜா டெய்லரிங். இன்றைக்கி ஒரு புது வரவு வந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் பைப்பிங் டேர்னிங் பின். இது வந்து ரொம்ப நாளாக வாங்கணுன்னு ஆசைப்பட்டேன். இன்றைக்கி இதுக்கு வாங்குறதுக்கான வாய்ப்பு கிடச்சிச்சு. அதுவும் இந்த தீபாவளிக்கு இது வாங்குவேன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே கிடையாது. இது ரொம்ப நாள் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இன்றைக்கி வாங்கினோன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக போயிடுச்சு. இதோடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 75 ருபீஸ். இந்த இதில் வந்து நான் பைப்பிங் வந்து எப்படி வருதுன்றதை ஸ்டிச் பண்ணி பார்த்துட்டு இதை வந்து உங்களுக்கு ஒரு வீடியோவாக இதை நான் போடுறேன். அப்போ நம்ம இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி ஒரு புது கஸ்டமர் நம்ம நேம் போர்ட் பார்த்துட்டு இதை கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து டிசைனிங் ப்ளவுஸ் வந்து நம்ம பண்ணணும். இந்த டிசைனிங் ப்ளவுஸு வந்து நிறையா டிசைன் செலக்ட் பண்ணாங்க. பட் ஆனால் வந்து ஃபைனலாக வந்து ஒரு டிசைன் செலக்ட் பண்ணி முடிக்கிறதுக்கே மினிமம் 2 hours ஆகிடுச்சுங்க. அவங்க டிசைன் செலக்ட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா, லாஸ்ட்டாக வந்து நார்மல் டிசைனாக தான் கொடுத்துட்டாங்க. ஏகப்பட்ட டிசைன் பார்த்துட்டு அதுக்கப்புறமாட்டிக்கு ஏதோ அவங்களுக்கு இது தான் பிடிச்சிருக்கு போல இருக்குது. ஸோ அதனால் இது கொடுத்துட்டாங்க. இப்போ நான் வந்து ஸ்லீவ் மட்டும் என்னுடைய டிசைனுக்கு விட்டுருக்காங்க. ஸோ அதனால் வந்து நான் ஸ்லீவ் வந்து சாரீலேருந்து இந்த கிளாத்தை எடுத்துக்கிட்டேன். ப்ளவுஸோடைய மெயின் பீஸ் வந்து இதில் வந்து பஃப் வந்து வைக்கிறதுக்காண்டி, இது கான்ட்ராஸ்ட்டாக கொடுக்கறதுக்காண்டி இதுக்கு வந்து லேஸ் வந்து நான் செலக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நம்ம வீட்டில் இருந்த லேஸ் வந்து இதுக்கு கொஞ்சம் சூட்டபுளாக இருந்த மாதிரி இருந்துச்சு. 2 கலரும் சேர்ந்தாப்பில் இருக்க மாதிரி. ஸோ அதனால் இந்த லேஸ் எடுத்துக்கிட்டேன். ஹேங்கிங் எடுத்துருக்கேன். இதெல்லாம் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு இந்த ப்ளவுஸோடைய அவுட்லுக் எப்படி வந்திருக்கிறதுன்றதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன். இன்றைக்கி இந்த ப்ளவுஸ் கொண்டு வந்தவங்களோட வந்து புது கஸ்டமர்னு சொன்னேன் இல்லையா, இவங்கக்கிட்ட வந்து அளவு ப்ளவுஸே இல்லையா. இது வரைக்கும் அவங்க வந்து ப்ளவுஸ் வந்து வேர் பண்ணதே கிடையாதான். இதுதான் ஃபஸ்ட்டு ப்ளவுஸாக. ஸோ இன்றைக்கி மெஷர்மெண்ட் எடுக்கிறதுக்காண்டி இவங்க வந்து வந்திருக்கிறாங்க. இன்றைக்கின்னு பார்த்து எங்கள் வீட்டில் வேறு எங்கள் அம்மா இல்லை, ஊருக்கு போயிட்டாங்க. ஸோ என்னால் மெஷர்மெண்ட் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக போச்சு. ஸோ அவங்கள வந்து நான் வெயிட் பண்ண சொல்லி என்னுடைய ஸ்டூடெண்ட்டு வந்ததுக்கப்புறம் தான் மெஷர்மெண்ட்டு வந்து எடுத்தோம். ஸோ புது கஸ்டமராக இருக்கிறதுனால அவங்களுக்கு இது தெரியாது. ஏன்னா வந்து என்னுடைய வந்து ரைட் ஹேண்ட் வந்து என்னால் தூக்கி மெஷர்மெண்ட் எடுக்கிறது முடியாது. எல்லாமே வந்து நான் லெஃப்ட் ஹேண்டு மட்டும்தான் நான் அதை யூஸ் பண்ணுறது. அது வந்து பழைய கஸ்டமரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா, எனக்கு புதுசாக அளவு எடுத்து எனக்கு தைச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லி வராங்க. ஸோ இந்த தீபாவளி டைமில் இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்க வேணாம். உங்களுக்கு கரெக்டான அளவு ப்ளவுஸ் இருந்தால் அதை கொண்டு வந்து கொடுங்க. எந்தெந்த இடத்துல என்ன ஆல்ட்ரோ நீங்கள் அளவு ப்ளவுஸு மட்டும் நீங்கள் கரெக்டான அளவு ப்ளவுஸ் கொடுங்க. வேறு எதுவும் நீங்கள் கொண்டு வர வேண்டாம். அதே மாதிரி எந்த இடத்துல என்ன ஆல்ட்ரோ அந்த ஆல்ட்ரு மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். அதை மட்டும் நான் கரெக்ட் பண்ணி கொடுத்துட்றேன். ஸோ வந்து இந்த ஹாப்பியாக இந்த தீபாவளியை வந்து எல்லோரும் செலிப்ரேட் பண்ணலாம். ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா தலகாணி வர இது வந்து கஸ்டமர் வந்து ஜிப்பு வந்து என்கிட்ட இருக்கான்னு கேட்டாங்க. ஜிப்பு வந்து நான் வாங்கி வச்சு இருக்கிறது கிடையாது. அதனால் அவங்களே நான் வாங்கிட்டு வர சொல்லிட்டேன். ஸோ ஜிப்பு வந்து இந்த தலகாணி வரைக்கும் வந்து 10 ருபீஸ் ஜிப்பு வந்து கரெக்டாக இருக்கும். அந்த இது நான் சொன்னேன். ஸோ அதனால் அவங்களே வந்து மேட்சிங்காக பார்த்து வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ 3 தலகாணி வர வந்திருக்கு நமக்கு ஜிப்பு வந்து தைக்கிறதுக்கு. இதுக்குமே இவங்க வந்து தலகாணி வரைக்கும் பார்த்திங்கன்னா ஜிப்பு வந்து க்ரீன் கலரில் வாங்கியிருக்காங்க. ஸோ இது 2ஐயும் நம்ம முடிக்கணும். இது 3 முடித்து கொடுத்துட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு நைட்டி இருக்குது. அந்த நைட்டி வந்து நம்ம ஹைட்டு வந்து மடித்து தைக்கணும். ஓரெல்லாம் அடிக்க வேண்டியது இருக்குது. இந்த மாதிரி வந்து நிறையா ஒர்க்கு, சின்ன ஒர்க்கும் இடையில வருது. இதையுமே நம்ம வந்து செஞ்சு கொடுத்தா தான் கஸ்டமரை வந்து நம்ம ஹாப்பி படுத்த முடியும். இல்லை இது வந்து இப்போதைக்கு இந்த சின்ன ஒர்க்கெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லி நம்ம அவங்கள வந்து ரிட்டன் அனுப்பவும் முடியாது. ஏன்னா இவங்கெல்லாம் ரெகுலர் கஸ்டமர்ன்றனால நம்ம வாங்கி தான் ஆகணும். ஸோ வந்து யாரையுமே எதையும் சொல்லிக்க முடியாது.
அதனால கொண்டு வந்து கொடுக்கும்போது நம்ம வந்து அதை சொல்லிக்கலாம் டைம் ஒரு 2 days ஆகும், 1 day ஆகும், அர்ஜென்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்குறோம், அதை முடிச்சுட்டு இதை உங்களுக்கு நாங்கள் பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லி வேணால் நம்ம டைம் கேட்டுக்கலாம். பட் ஆனால் அவங்கள வந்து நம்ம ரிட்டன் அனுப்புறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், நமக்கு கஷ்டமாக இருக்கும், அவங்களுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்னடா நம்மளுடைய கஸ்டமரை நம்ம விடுறோமேன்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.